இன்று நாம் பார்க்க இருப்பது மாணிக்கவாசகர் இயற்றிய திருப்பொற்சுண்ணம் திருவாசகத்திலே இருந்து 11வது பாடலையும் 12வது பாடலையும் தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். பாடலை பார்ப்போம். மாடு நகை வாழ்நிலாவெறிப்ப வாய் திறந்தம்பவளம் துடிப்ப பாடுமின் நம் தம்மை ஆண்டவாரும் பணிகொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடுமின் எம்பெருமானை தேடி சித்தம் கழிப்ப திகைத்து தேறி ஆடுமின் அம்பலத்தாடினானுக்கு ஆட பொற்சுண்ணம் இடித்து நாமே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதில் 3 செய்திகளை சொல்கிறாரு. ஒன்று பாடுங்க, 2வது தேடுங்க, பார்த்த பின்னே ஆடுங்கள் அப்படின்னு 3 செயல்களை சொல்கிறாரு மாணிக்கவாசக பெருமான். இந்த பெண்கள் எல்லாம் நகை வாழ் நிலாவெறிப்ப, நிலா அப்படின்னா குளிர்ச்சியாக இருக்கிறது. இந்த பெண்களினுடைய சிரிப்பு, பக்கங்களில் எல்லாம் பெண்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள்ல, அவங்க சிரிக்கக்கூடிய அந்த சிரிப்பு இருக்க, அந்த சிரிப்பு வருவது போல், அதாவது ஒரு புன்சிரிப்போடு வாய் திறந்து அம்பவள வாய் துடிப்ப பாடுமின். நீங்கள் சிரிக்கும்போது எல்லா இடங்களிலேயும் குளிர்ந்த ஒளி வீசட்டும். நிலாவெறிப்ப அப்படின்னா குளிர்ந்த ஒளி வீசுமாறு மெல்ல சிரித்தபடி புன்னகையோடு, இந்த பவள வாய் இருக்க, இந்த உதடுகள் எல்லாம் பவளம் போல இருக்கக்கூடிய அந்த வாய் துடிக்கும்படி, துடித்தல் அப்படின்னா அசைதல் அப்படிங்கிறது தான் நாம் சொல்ல முடியும். ஏன்னா துடித்தல் அப்படின்னா அசைதல் தான். அது துடிக்கும்படியாக அடுத்தது 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 நான் பாடப்போகிறேன் நான் பாடப்போகிறேன் அப்படின்னு இறைவனுடைய பெருமையை அடுத்து அடுத்து பாடுவது தான் துடிப்பது. அப்படின்னா நான் பாடுறேன், நான் சொல்கிறேன், நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி பாடுங்கள், எல்லோரும் பாட்டு பாடுங்க. நம் தம்மை ஆண்டவாரும் பணிகொண்ட வண்ணமும். என்னத்தை பாட சொல்கிறீங்க அப்படின்னு மணிவாசக பெருமானை கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, சிவபெருமான் நம்மை எப்படி ஆட்கொண்டார் அது உங்களுக்கெல்லாம் தெரியும்ல. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக ஆட்கொண்டரு அருளி இருக்கிறாரே. பெரிய புராணத்தில் பார்த்தா தெரியும் சிவபெருமான் யாரையெல்லாம் எப்படி எப்படி ஆட்கொண்டு அருளினார் என்பது பெரிய புராணத்தில் தெரியும். ஒவ்வொரு அடியார்களுக்கும் தெரியும். அவங்களை இறைவன் எப்படி ஆட்கொண்டு அருளினார் அப்படிங்கிறதையும், பணிகொண்ட வண்ணமும் எப்படி நம்மளை அவர் வேலை வாங்கினார், தொண்டராக வாங்கினார். நம்ம கோயில்களை பெருக்கிற மாதிரி அந்த வேலைகளை வாங்கினார். அப்புறம் எல்லாருக்கும் அன்னசத்திரம் வைக்கிற மாதிரி, அவங்களுக்கு உணவு தர்ற மாதிரி அந்த வேலைகளெல்லாம், எல்லா வேலைகளையும் இறைவன் அருளி தானே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் பணிகொண்ட வண்ணமும் பாடி பாடி அவர் எப்படி அருள் புரிஞ்சார், அவர் எப்படியெல்லாம் நம்மகிட்ட இருந்தாருங்கிறதையெல்லாம் பாடி பாடிக்கொண்டே இருங்கள். தேடுமின் எம்பெருமானே, அப்படி பாடி பாடி தேடுங்கள். நிச்சயமாக சிவபெருமானை பார்த்து விடலாம். பார்த்த உடனே தேடி சித்தம் கழிப்ப திகைத்து, பார்த்த உடனே உங்களுடைய சித்தமெல்லாம் பேரின்பம் அடைகிறது. அப்போ என்ன ஆகிறது, களிப்பு எய்தி திகைத்து தெளிந்து பேரின்ப கூத்தாடுங்கள். அப்படி கூத்து ஆடிக்கொண்டே திருச்சிற்றம்பலத்தின் கண் அம்பலத்தாடினானுக்கு, திருச்சிற்றம்பலத்திலே ஆடக்கூடிய சிவபெருமானுக்காக நாம் என்ன பண்ணணும், பொற்சுண்ணம் இடித்து நாமே, பொற்சுண்ணத்தை இடிப்போமாக அப்படின்னு அவர் சொல்கிறார். அதனால் இறைவன் ஆளக்கூடிய திறம், அவர் நம்மை பணிகொள்ளும் திறம், அதை கண்டு நாம் கழித்தல் தெளித்தல் ஆகிய எல்லாவற்றையும் பெறுகிறோம் என்று சொல்லி நாம் எல்லோரும் சுண்ணம் இடிப்போம் பாருங்கள் என்று மணிவாசக பெருமான் அழைக்கிறார். அடுத்த பாடல் 12வது பாடல். மையமற்கண்டனை வான நாடர் மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை ஐயனை ஐயர் பிரானை நம்மை அகப்படுத்தி ஆட்கொண்டு அருமை காட்டும் பொய்யர்தம் பொய்யனை மெய்யர் மெய்யை போதரி கண்ணினை பொற்றொடி தோள் பை அற அல்குல் மடந்தை நல்லீர் பாடிப்பொற் சின்னம் இடித்து நாமே அப்படின்னு சொல்கிறார். பை அரவு அப்படின்னா
பாம்பு மாதிரி இருக்கக்கூடிய அல்குலையும் பொன்னாலான தோள் வளையல்களையும் பொற்றொடி வளையல்களையும் தோள் வளையினையும் அணிந்திருக்கக்கூடிய போதரி கண்ணினை, மலர் போன்ற அரி அப்படின்னா செவ்வரி படர்ந்த கண். இந்த கண்ணில் சிவப்பு கோடுகள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்களை உடைய இளமையான பெண்களே, மேகம் போலும் திருநீல கண்டத்தினை உடையவன். அவனுடைய கண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா மை போன்ற கண்டம், மை அமர்ந்திருப்பது போன்ற கண்டம். அப்படிப்பட்ட அந்த கண்டம் உடையவனை வானவர் உண்ண அமிழ்து அளித்த மருந்தினை, அந்த நஞ்சை சிவபெருமான் அருந்திய பிறகுதான் கடலிலே இருந்து அமிர்தம் தோன்றியது. நஞ்சினை இவர் உண்டுவிட்டு அமிர்தத்தினை தேவர்களுக்கு வழங்கிய மாமருந்து அவர். மாணிக்கம் போன்ற திருக்கூத்தினை என்ன பண்ணுறாரு? ஆசானாம் அந்தணனை, அந்தணர் தலைவனாகிய ஆலமர் செல்வன். ஆலமர் செல்வன்னா நம்ம தட்சிணாமூர்த்தி கடவுளை நம்ம சொல்லுவோம். அப்படிப்பட்ட செல்வன். ஏன்னா அவர் குருவாக வந்து தான் மாணிக்க வாசகருக்கு அருள் புரிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட சிவபெருமானை அன்பர் அல்லாதவர்கள் உலகியல் பற்றில் அழுந்தி உழலும் பொய்யானவர்களுக்கு சிவபெருமான் பொய்யனாகவே இருப்பான். அவங்களால பார்க்கவே முடியாது சிவபெருமானை. பொய்யர்களுக்கு முன் சிவபெருமான் தோன்றவே மாட்டான். அப்படிப்பட்ட பொய்யனாக இருக்கிறார் சிவபெருமான். பேரன்பு வாய்ந்த மெய்யடியார்களுக்கு எப்படி இருக்கிறான்? தன்னை அப்படியே வெளிப்படுத்தக்கூடியவனாக மெய்யனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட சிவபெருமானை நாமெல்லாம் சைவ திருமறையால் பாடி பொற்சின்னோம் இடிப்போம் வாருங்கள் என்று அழைக்கிறார் மணிவாசகப் பெருமான். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய வாழ்க. வாழ்த்துக்கள்.